இங்கேருந்து எங்கேயோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, அந்த இடத்துல போயிட்டு ஒரு கயிறை கட்டிட்டு வருவோம். அதை கட்டிட்டு வந்து ஒரு 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 பேச்சு பேசுவான் பாரு. அங்கே போய் கட்டினோம் தான்ப்பா எனக்கு ஒரு வித்தியாசமா இருந்துச்சு, நல்லா இருக்கலாம். இப்போ நானே சொல்லுவான், ஒரு வாரமோ ஒரு மாசமோ திரும்பி வந்து பார்ப்பான் பாருங்க. சாமி எனக்கு ஏத்துல சாமி, எங்கே போனோம் அடி மேலே அடி விழுது. என்னப்பா இப்போ தானே சொன்னேன், ஒரு வாரம் பண்ணக்கு சொன்னேன் நல்லா இருக்குது அது இருக்குன்னு, இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்ட அப்படியே திரு முழிக்கிறான். உங்கள் மேலே வைக்க வேண்டிய நம்பிக்கை வைக்காம ஒரு பொருள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் இருப்பீங்க. இன்னைக்கு அதை வச்சு தான் உலகமே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கு. ஏதோ ஒரு பொருளை சொல்கிறான், இதை வச்சா அதிர்ஷ்டம் வரும், இதை வச்சா அது வரனே. உங்களோட வேற எது உங்களோட பெஸ்டான அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும்? நீங்கள் தான் இந்த பெஸ்ட் அதிர்ஷ்டசாலி, தெரியுமா உங்களுக்கு? உங்களை நீங்கள் நம்ப மாட்டீங்க, உங்களை மூலம் முழுசாக நம்ப மாட்டீங்க. அதான் பிரச்சனையே. கடவுளை நம்புறீங்களா இல்லையோ, உங்களை மூலம் நீங்கள் நல்லா நம்பலை. கடவுள் மேலேயும் அற நம்பிக்கை தான் சொல்லுவேன். ஏன் சொல்லுங்க, கொஞ்ச நாளைக்கு இந்த சாமி தெய்வம் சொல்லி கும்பிட்டீங்க, கொஞ்ச நாள் கஷ்டம் வந்தாலும் இங்கே வேண்ட ஒன்று நடக்க சொல்லிட்டு இன்னொரு கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே போய் செய்கிறப்ப அங்கே அந்த சாமி தான் உண்மையை சொல்லிட்டு உளுந்து அங்கே போவீங்க. ஒரு வருஷம் 6 மாதம் இல்லை 3 மாதமோ சில பேர். பிறகு எவனோ சொல்லுவான், இங்கே ஒன்றும் நடக்கலையே, இங்கேருந்து எத்தனை மைல் தூரத்துக்கு போவீங்க ஒரு இன்னொரு இடத்துக்கு. பிறகு அங்கே தான் சாமி சொல்லுவீங்க. இங்கே வீட்டில் உட்காந்து சாமியும் அம்பு ஒன்று போச்சு, இதுக்கு முன்னே பார்த்த சாமியும் அம்பு ஒன்று போச்சு, இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு சாமி வந்திருக்கு. எல்லாம் முடிஞ்சு கடைசியில் எங்கே போய் மாட்டுவீங்க? எங்கேயாச்சும் ஒரு மந்திரவாதி கையில் போய் மாட்டுவீங்க. எல்லாம் முடிஞ்சு அவனை நம்புவீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை கூட அவன் இதே எடுத்தான், நூல் எடுத்தான், முள் எடுத்தான், ஊசி எடுத்தான் சொல்லுவான் முட்டையிலேருந்து. ஓய்யோ அவன் சிறப்பாக செய்கிறான், இந்த சாமியெல்லாம் கோவிந்தா ஆச்சு, இந்த சாமியெல்லாம் கோவிந்தா ஆச்சு. பிறகு அவன் நல்லவன் சொல்லுவீங்க. கோனா காய்ச்சி அந்த போவை விட்டுட்டு என்ன பண்ணுவீங்க? எவனோ சொல்லிடுவான், இல்லை உன் குலதெய்வத்தை கட்டி வச்சுட்டாங்க, உன் குலதெய்வத்தை அது பண்ணிட்டாங்க, உன் குலதெய்வத்துக்கு சரியாக பூஜை செய்யலை சொன்னாராம். இதுக்காக ஓடுவானுங்க. கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கீங்க தவிர நின்று நிதானமாக தனக்குள்ளே இருக்க சிவனை யாரும் உணரல. இது காரணம் கடவுளா சிவனா? சிவன் உங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணல, நீங்க தான் உங்களுக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. உள்ளே இருக்க சிவனை உணராம, தனக்குள்ளே இருக்க சிவனை உணராம, இல்லை வீட்டில் வச்சிருக்க சிவனையாச்சும் வணங்கணும், அதுவும் உருப்படியாக வணங்காம கடைசி எவனை சொல்லுவான், நீ ஏன் இதை வச்சு வணங்குற, இதை வச்சு அவனுக்கு ஆகாது, நீ முருகனை வச்சா எப்படி உருப்பிடுவ, நீ சிவனை வச்சா எப்படி உருப்பிடுவ கேட்பாங்க சில பேர். ஏன் எனக்கு சமீபத்தில் ஒரு கேஸ் வந்துச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு 4-5 நாள் கூட ஆகல. என்னத்தம்மா சொல்லியிருப்பாரு, அந்த படத்தை பிடிச்சி என்கிட்ட காட்டுறாரு வந்து, சாமி நீங்கள் சொல்லுங்க சாமி, இந்த சாமியில் எந்த சாமியை தூக்கணும்னு கேட்குறான்ட்ட. ஏன்ப்பா கேட்குறான் சத்தியம். இப்போ இந்த 4 நாள் முன்னே ஒருத்தர் வந்து கேட்டான்ட்ட. படம் சாமி படம் நிறைய வச்சுருக்கான். விநாயகர், முருகன், லட்சுமி, துர்கா எல்லாம் இருக்குது உள்ளுக்கு. எல்லாம் ஒரு ஃபேமிலியில் பக்கத்து சித்தப்பாக்காரன் பெரியப்பா மக்கள் எல்லாம் உள்ளுக்கு இருக்காங்க. நான் கேட்குறேன், என்ன பிரச்சனை உனக்கு, என்ன பிரச்சனை, ஏன் இதெல்லாம் தூக்குன்னு கேட்குற. இல்லை சாமி, இந்த பூஜையில் இந்த படம்லாம் வச்ச பிறகுதான் எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை கேட்டேன். இல்லை சாமி, என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டா, இப்போ என்கிட்ட பேசுறதில்ல, அவன் பையன் கூட அவன் போயிட்டா, இப்போ நான் என் மூத்த பிள்ளை கூட நான் இங்கே இருக்கிறேன். ஓ, இதுக்கு சாமிக்கு என்னையா சம்மதம் கேட்டேன். இதுக்கு சாமிக்கு என்ன சம்மதம்? அவன் வச்ச சாமியார் படமோ கேட்டால் எவனோ ஒரு சாமியார் வந்து சொன்னானா, எப்படி அதுக்கும் ஒரு பூஜை செஞ்சு சாமியார் சொன்னானா, இல்லை சிவனை வீட்டில் வச்சு வணங்கக்கூடாதா, இல்லையா சிவனை வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாதா, சிவன் இங்கே இருக்கிற இடம் இல்லை, சிவன் வீட்டில் இருந்தாலே குடும்பம் உருப்படாதா. இவன் எப்படி சாமியாரா இருப்பான்? ஆமாம், வந்து எந்த மருத்துவம் பார்த்துட்டு யாருக்கு உடம்பு வர முடியல, பிளாக்கர் வந்துருச்சு. ஸோ ஒரு என்ன பார்த்துட்டு மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு என்கிட்ட ஃபோட்டோ எடுத்து, ஐயா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கியா, நீங்கள் சித்தரியா, நீங்கள் நடிச்சா சொல்லுவீங்கய்யா. கேட்டேன், என்னையா பிரச்சனை கேட்டா, இந்த பிரச்சனை சொன்னான். எதுனா இந்த பிரச்சனை இருந்துச்சு,
அது அவங்க ப்ரைவேட் விஷயம். சில அவங்க மகனுக்கும் சில தப்பான விஷயம் செஞ்சுட்டான் வெளியே போயிட்டு. அதனால பெரிய சண்டை வச்சு அப்பனுக்கும் மகனுக்கும். அதுக்கு அம்மா கறி புருஷங்கிட்ட கோச்சிக்கிட்டு மகன் பக்கம் சப்போர்ட்டாக வெளியே போயிட்டா. பிரச்சனை இப்படி ஆரம்பிச்சிச்சு. ஏங்க இதுக்கு சிவனுக்கு அங்கே வச்ச படத்துக்கு என்னங்க சம்மதம்? நீயா போய் கடையில் போய் வாங்குற படத்தை நீயா வந்து வச்ச, இப்போ நீயா சொல்கிற. கேட்டிருக்க அந்த சாமியார் சொன்னாரா சிவனை வச்சா இப்படி தான் ஆமா. நான் கேட்டேன், சரி சிவனை இப்போ அங்கே படத்தை தூக்குனா உன் பொண்ணாடி கிட்ட வந்துடுவாளா, திரும்ப குடும்பம் ஒன்று சேர்ந்துமா கேட்டேன். அதுவும் எனக்கு தெரியல சாமி. அந்த சாமியார் நீ கேட்டுக்கணுமே. அப்போ தான் அவட்ட சொன்னேன், சிவனை நீ வெளியாக்குற, ஏன்னா அது படம், அதனால நீ விற்கவும் முடியும் எடுக்கவும் முடியும். உண்மையான சிவனை இன்னி இருக்க நீ பார்த்துருக்கியா இல்லை நீ வச்சிருக்கியா, உன்னால் எடுக்க தான் முடியுமா கேட்டேன். சிவனை உன்னால் அசைக்க தான் முடியுமா இல்லை நீ அந்த சிவனை பார்த்துட்டியா? நீ பார்த்துதான் வெறும் படத்தை காட்சியை தான். ஒரு படத்தில் ஒரு காட்சி ஒரு படம் இருக்குது, அது சாமின்னு நம்புற, அவ்வளோதான். உனக்கு சாமியை தெரிஞ்சது இதே வெள்ளை நம்பிக்கையில